திருச்சிற்றம்பலம். சித்தாந்த சைவ செந்நெறிக் கழகம் திருநெல்வேலி டவுன் வெளியிட்ட எது சமயம் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி. சமய கொள்கைகள் பலவற்றையும் தருக்க முறைப்படி ஆராய்ச்சி செய்து அவற்றின் பொருந்தாமைகளை விளக்க இடம் போதாது என்றாலும், உலக இன்பமே முக்தி என்பவனை விட உயிர்கள் சில சாதனத்தால் இப்பொழுதுள்ள நிலையினும் உயர்ந்த நிலை அடையும் என்பவன் மேல் அல்லவா? அவனை விட வேதம் விதித்த சற்கருமங்களை செய்து கருமத்தை உடம்பட்டவன் மேல் இல்லையா? இம்மூன்று நாஸ்திகர்களை விட கடவுள் ஒருவர் உண்டு என்று கொண்டவன் மேல் இல்லையா? இவ்விதம் அபிமானம் முதலிய குற்றங்கள் நம்மிடம் இன்றி நாம் உண்மையை ஆராய்வோம் ஆனால், ஒவ்வொரு மதமும் உயிர் வாழ்வு அடைவதற்குரிய ஒவ்வொரு படி என்பதை நன்றாக அறியலாம். நாமே இவ்வித ஆராய்ச்சி செய்வதற்கு நமக்கு அதிகமான வயது, போதுமான அறிவு இல்லை. கடவுள் அருள் பெற்ற பெரியோர்கள் அம்மதங்களையெல்லாம் ஆராய்ச்சி செய்து சைவ சித்தாந்தம் ஒன்றே மோட்சத்திற்கு நேர் வழி என அருளிச் செய்திருக்கின்றார்கள். சைவ சித்தாந்த சமயத்தின் முக்கிய கோட்பாடுகள் ஆவன: கடவுள் ஒருவர் உண்டு, உயிர்கள் கணக்கில்லாதன, உயிர்கள் அனாதியே செம்பில் களிம்பு போல ஆணவமலத்தால் மறைக்கப்பட்டிருக்கின்றன, ஆணவமலம் உயிரறிவை மறைத்து இறைவனை அடையவொட்டாமல் தடுத்து நிற்பதால் இறைவன் மாயையினின்றும் உலகங்களை படைத்து உயிர்களுக்கு அவ்வவற்றின் கர்மத்திற்கு தக்க பலனை கொடுத்து பக்குவம் அடைந்த பின் அவற்றின் மலத்தை தகித்து முக்தியில் சேர்ப்பர். சிவன் அடியை அடைந்த உயிர் சிவானந்தத்தை அனுபவித்து இன்பம் அடைந்து கொண்டிருக்கும். இதுவே சைவ சித்தாந்த முக்தி. சைவ சித்தாந்தம் இவ்வுயரிய கருத்துக்களை கொண்டது என்பதை விளக்கவே நமது குமரகுருபர சுவாமிகளும் ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பற்றி பழுத்த ஆறா இன்ப அருங்கனி பிழிந்த சாரம் சைவ சித்தாந்தம் என்று வாயார புகழ்ந்து கூறியிருக்கின்றார்கள். மாப்பாடியம் செய்த ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் சைவ சித்தாந்த ஞானத்தால் தாம் அடைந்த ஆனந்த நிலையை மாறினேன், சமய பேத வழிபடும் புன்மையெல்லாம் தேறினேன், வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம் என்றே ஏறினேன், சிவலோகத்தை இரண்டரக் கலந்து ஒன்றாகி ஆறினேன், வருத்தமெல்லாம் கலைசைக்கோ அருளினாலே என்று அருளிச் செய்திருக்கின்றார்கள். திருச்சிற்றம்பலம்.